ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஹalleluya. கர்த்தர் இந்த நாளில கூட உங்களை அனைவரையும் சந்திப்பதில தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நான் நன்றி சொல்றேன். இன்றைக்கு சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுது அங்க கடவுள் இருக்கிறார். அதற்கான ஒரு வேத வசனத்தை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 133:1. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவதுனா ஆவிக்குரிய சகோதரர்கள் ஒருமித்து ஒரே இடத்துல உட்கார்ந்திருப்பது வாசம் பண்ணுவது. வாசம்னா என்ன? அந்த இடத்துல ஒன்னா இருக்கிறது எத்தனை இன்பமானது அப்படின்னு வருது. இன்னைக்கு நிறைய பேரு எனக்கு கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்ல, நிறைய பேரோட வாழ்க்கையில கற்றுக்கொண்டது கூட என்னன்னா, ஜபம் பண்ணா அந்த இடத்துல ஆண்டவர் இருக்காரு, ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் இருக்காரு, கடவுளை பார்த்துக்கிட்டே இருப்பாரு, இல்லைன்னா ஜபம் பண்ணா எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நான் கேட்டிருக்கேன். ஆனா ஆண்டவர் பாருங்க இங்க ஒரு வித்தியாசமான வார்த்தை கொடுத்திருக்கிறார். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுதுனா அங்க ஆவிக்குரிய பிள்ளைங்க ஒண்ணு கூடிட்டாவே நல்லது நடக்குமா. அப்படிதான் பாருங்க நிறைய வார்த்தைகள் வருது, நிறைய ஜபம் பண்ணாதான் வருதுன்னு இல்லை. பைபிளை எடுத்து நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும், ஜெபிக்காம கூட ஆசீர்வாதங்கள் வந்திருக்கு. அதுக்காக நீங்க போயிட்டு ஜெபிக்காதீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னு சொல்லி நீங்க யாரும் ஜபம் பண்ணாம இருந்துராதீங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, எந்த ஸ்தானத்திலும் பாருங்க, இந்த உலகத்துல யாரெல்லாம் இந்த பூமியில இருவர் மூவர் கூடி இருக்கிறீர்களோ மத்தியில் இறங்கி வருவேன். நீங்க ஜபம் பண்ணா வருவேன்னு சொல்லல. மரியாள் என்ன செய்யறாங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தவர் பாருங்க நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாலாம். நல்ல ஷேருங்க. ஷேர் மார்க்கெட்டை பத்தி பேசுறோம்ல, இன்னைக்கு எல்ஐசில ஷேர் மார்க்கெட் இருக்கு, நிறைய இடங்கள்ல ஷேர் மார்க்கெட் பேசுறாங்க. அப்போ நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளணும், நல்ல சுதந்திரம், நல்ல சொத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருந்தாங்களா, அவங்க ஜெபித்தாங்க அப்படின்னு வரல அந்த இடத்துல. அதே போல 2 பேர் 3 பேர் இந்த பூமியில கூடி ஒரு மனதோடு கூடும் பொழுதே அந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி வந்துருவாராம். 2 பேர் 3 பேரு பாருங்க, ஒரு நல்ல மனசோட ஆண்டவரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்ல ஆண்டவர் பிள்ளைங்க கூடி இருக்கிற இடத்துலயே அவர் இறங்கி வந்துருவார். அது ஜெபிக்கிற நேரம்னு சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்ற வார்த்தையெல்லாம் பாருங்க, 2 பேர் 3 பேர் கூடி இருந்தா, அதே மல்கியா புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல வாசி பாருங்க, பரிசுத்தவான்கள் 2 பேர் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது உற்று கவனிப்பாராம். உற்று கவனிக்கிறதுனா என்ன? கூடவே இருந்து கவனிக்க பேர் தான் உற்று கவனிக்கிறது. அப்போ ஆண்டவர் பாருங்க 2 பேர் பரிசுத்தவான்கள். இந்த உலகத்துல 2 பேர் பரிசுத்தவான்கள்னா யாருன்னா, ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே நடுவுல உட்கார்ந்து உற்று கவனிப்பேன் அப்படின்னா, நீ ஜெபிக்கும் பொழுது நான் உற்று கவனிப்பேன் அப்படின்னு அங்க ஆண்டவர் சொல்லல. ஜெபிக்காமையும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருகிறார். நிறைய இடத்துல ஆண்டவர் பாருங்க ஜெபிக்காம அந்த இடத்துல ஆண்டவர் வரத்துக்கு வாய்ப்பும் இருக்கு. பாருங்க ஜபத்தின் மூலமா கிடைக்காத ஆசீர்வாதங்கள் கிடைச்சதாவும் பாக்குறோம். மரியாள் நல்ல பங்கை பெற்றுக்கொண்டால், விட்டெடுப்படாத நல்ல பங்காம். அது எப்படிப்பட்ட நல்ல பங்கு பாருங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் இன்னைக்கு வேதத்தை வாசிச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். உனக்கு ஜபம் பண்ணா தவிர வேற ஒன்றும் கிடைக்காது அப்படின்வாங்க. எனக்கெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ ஜெபிக்கலைன்னா கடவுள் எதுவுமே உனக்கு செய்ய மாட்டார். அவர் என்னமோ ஆண்டவர் கேட்டு கேட்டுதான் பாருங்க உங்களுக்கு எல்லாமே செய்யறாருன்றாங்க. ஆண்டவர் கேட்காதவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குதா இல்லையா சொல்லுங்க? துணிமணி கிடைக்குதா இல்லையா? இல்ல சூரிய வெளிச்சம் கிடைக்குதா இல்லையா? எல்லாமே கிடைக்கும். ஆனா ஆண்டவர் 2 கிருபையை வச்சிருக்காரு இந்த உலகத்துல. ஸ்பெஷல் கிருபை ஒண்ணு இருக்கு பாருங்க, பொது கிருபை ஒண்ணு இருக்கு. பொது கிருபையில எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா ஸ்பெஷல் கிருபை என்பது ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு வச்ச அந்த கிருபை, இரக்கம், தயவு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க அதுக்காக ஜெபிக்க வேணாம் நான் சொல்ல வரல. ஜெபிக்க வேணாம் வாங்க, நீங்க சொல்றத பார்த்தா நான் ஜெபிக்கவே கூடாது, ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு, என்ன தூங்க சொல்றீங்களா? அப்புறம் எதுக்கு 1 மணி நேரமாவது ஆண்டவருடைய சீஷருக்கு அவரே சொல்றாரு சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி. என்ன சொல்றாருன்னா, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்றார். ஜெபம் என்பது ஆண்டவரோடு பேசுவது. ஆண்டவரை பாருங்க, ஆண்டவர் அப்பான்னு கூப்பிடுறது பேர் தான் ஜெபம். ஜெபம் என்பது என்ன நினைக்கிறீங்கன்னா, மணிக்கணக்குல மனசை வேற எங்கேயோ வச்சுக்கிட்டு ஜெபிக்கிறது பேர் கிடையாது. நீங்கள் ஒரு மனதோடு தேவனை நினைத்து பேசும் பொழுதும் துதிக்கும் பொழுதும் பாருங்க, இல்ல நீங்க ஜெபிக்கும் பொழுதும் பாருங்க, எந்த நேரத்திலையும் நீங்க ஒரு மனதோடு கூடிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவர் வர்றார். அப்போ முதல்ல நீங்க செய்ய வேண்டியது, சகோதரர்கள் நீங்கள் ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுது, நீங்க சகோதரர்களா இருந்து சகோதரிகளா இருந்து நீங்க ஒன்னா கூடிட்டு நீங்க பாருங்க ஒரு மனதோடு ஒன்னா ஒரே எண்ணத்தோடு போராமை இல்லாம நீங்க கூடி அந்த இடத்துல இருந்தாவே ஆண்டவருடைய பிள்ளைங்க அங்க எத்தனை இன்பமா இருக்கிறது. இன்பம் எப்படி வருங்க? நல்லது நடந்தாதான் வரும்.
எத்தனை இன்பமா இருக்கிறது, எத்தனை நன்மையுமா இருக்கிறது. நன்மை நடக்குமா அந்த இடத்துல. அப்போ ஆண்டவர் பிள்ளைங்க நிச்சயமாக கூட வேண்டும். கூடி கூடி ஜெபிக்கிறது மட்டும் இல்லங்க. நன்மை நெறைய பேரு ஜெபிக்கிறதுக்காக மட்டும் தான் ஆண்டவர் பிள்ளைங்க கூடுறீங்க. நீங்க பேசுறதுக்கு, இல்ல நார்மலா போய் ஒரு சகோதரிய பார்க்கறதுக்கு, எல்லாத்துக்குமே நீங்க அவங்கள அடிக்கடி கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா, மற்றவங்கள கான்டாக்ட் பண்றதோட, ஆண்டவர் பிள்ளைங்கள கான்டாக்ட் பண்ணும்போது, அந்த இடத்துல இன்பமும் இருக்குன்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அந்த நன்மையும், இன்பமும் பாருங்க நம்ம வாழ்க்கையிலயும் வரணும்னா, ஆண்டவரிடத்துல நல்ல சகோதர சகோதரிகள ஆவிக்குரிய சகோதரியிடத்துல ஜெபிப்பதற்கு பாருங்க நம்ம தேடி போகிறோம். ஆனா கூடினாவே போதும் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமுமானது, எத்தனை நன்மையானது என்று நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. எத்தனை இன்பம், நன்மை அந்த இடத்துல வருகிறது. ஆண்டவரே, 4 பேரு தேவனுடைய பிள்ளைங்க சேர்ந்தாவே அந்த இடத்துல நன்மையும், இன்பமும் வரும் என்று நீங்க சொன்னீங்க. அதே போல நாங்க 4 பேர் ஆண்டவர் பிள்ளைங்க சேர்ந்து வாழ எங்களுக்கு ஒரு மனதின் ஆவிய கொடுக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைங்களின் இடத்திலேயே பார்த்தீங்கன்னா, வேறு மனது இருக்கிறது. ஜெபிச்சோம், சர்ச்சுக்கு வந்தோம், உடனே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா ஆண்டவர் பிள்ளைங்க உடனே ஒண்ணா இருந்து அவங்க இந்த உலகத்துல ஆண்டவரே நம்ம நெடுநாள் ஒரு சகோதர சகோதரியா இருக்கணும், வாழணும், ஒரு ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கிறது இல்ல. ஏதோ சர்ச்சுக்கு வரோம், போறோம், ஏதோ ஸ்தோத்திரம் சொல்றோம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாம ஒருமித்து வாசம் பண்ணுகிற எண்ணத்தை தந்து, ஒரு மனதை தந்து, ஒரு மன ஆவியை கொடுத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒரு மனதை உடைக்கக்கூடிய ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே தடை செய்கிறேன். ஒருவருக்கொருவர் ஆண்டவரே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, தேவன் ஆண்டவரை கொடுத்த ஸ்லாக்கியத்தை பின்பற்ற ஆண்டவரை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.